அந்த ரவுடி பசங்கள ஒருத்த வந்து இவகிட்ட வம்பு பண்ணி கையை பிடிச்சு எடுத்ததா சொல்றான். இரு, யாருன்னு சொல்லுமா, அவனை வெட்டி பொலி போட்டுறேன். பாரதி நீ முதல்ல சரவணனுக்கு போன் போடு. அம்மா நீ இருமா, டென்ஷன் ஆகாத. இரு, யாரு மாத்தி, அது யாரு? அம்மா யாருன்னு காட்டுமா அவனை. நீ மாத்தி யாருன்னு சொல்லு. மகதி பயப்படாத. அம்மா அவனுக்கு 4 பேர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கானுங்கம்மா. சரி மகதி. ஏமா தால்போல் போட்டது அப்படியே இருக்கு, முட்டு கொடுத்த சேர் இருக்குது, அருவா இருக்குது. நான் இப்படிதான் உட்கார்ந்துருந்தேன். யாரு வர்றதுக்கு சான்ஸே இல்லம்மா. சரி சரி மகதி, இனிமே யாரும் வரமாட்டாங்க. நான் தான் இருக்கேன்ல, பயப்படாத. வா, என் கூட வந்து படுத்துக்கோ. வா வா. அவன் அப்பா பக்கத்துல தான் படுத்து பாலாம். ஏன்னா அவரு தானே அருவா வச்சிருக்காரு. அம்மா நீ படுமா, நீ படுமா. அம்மா போமா, உட்காரு. இப்படி மடியில் படுத்துக்க. அம்மா இந்த தடியனுங்களை பார்த்து மகதி ரொம்பவே பயந்துருக்காமா. அந்த பயத்துலதான் அவ கனவு கண்டு கத்திருக்காமா. சரிம்மா பாரதி, நான் முடிச்சுட்டு இருக்கேன், நீ படுத்துங்க. ராமச்சந்திரன் கம்பெனி ஃபைல கேட்டா ரங்கநாதன் கம்பெனி ஃபைல கொடுக்குறேன். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு? சாரி சார். இது ஒண்ணு கத்து வச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு பாரதி ரெசிக்னேஷன் எங்கன்னு கேட்டா உனக்கு வந்த பர்சனல் லெட்டர் கொடுத்த பாரு. போயா போ, கரெக்ட் ஃபைல தேடி கொண்டா போ. ஓகே சார். ஒரு வாரத்துல வந்துருமில்ல சார்? எக்ஸ்கியூஸ் மீ அண்ணே. நாயுடு சார், எனக்கு இந்த ராவணன் கொட்டேஷன் ஃபைல் அர்ஜென்ட்டா வேணுமே. உங்க டேபிள்ல வச்சிரேன் சார். பாத்துப்பா, ராவணன் காதுல விழுந்துச்சு, அதை கொண்டாந்துற போறான். அண்ணே ஆக்சுவலா நாயுடு ரொம்ப நல்லா வேலை செய்யக்கூடியவர் தான். கொஞ்சம் கவனம் குறைவா இருப்பார், அவ்வளவுதான். கண்ணு தெரியாது, ஆனா நல்லா பாப்பாங்கிற மாதிரி இருக்கு. சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. என்ன விஷயம்? நம்ம சந்தோஷ் கல்யாண விஷயமா தான் பேச வந்தேன். நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன்பா, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? உங்ககிட்ட கூட சொன்னேன், அது சம்பந்தமா ஏதாவது ஆச்சா? அண்ணே தங்கராஜன் மயிலாப்பூர்ல இருக்காரு. இந்த செங்கல்பட்டுல தாசில்தாரா இருந்தாரு நம்ம ராமசாமி பெரியப்பா. அவருக்கு ஒரு மாப்பிள்ளை முறை வேணும். ராமசாமி பெரியப்பாவே எனக்கு தெரியாது. நம்ம தூரத்து சொந்தம்னு வச்சுங்களேன். சந்தோஷம். அவருக்கு நம்ம குடும்பத்து மேல எக்கச்சக்க மரியாதை. உங்க பேரை சொன்னதும் அப்படியே உருகுறாரு. அவருக்கு பொண்ணு இருக்கா? இருக்கு, பேர் கவிதா. கவிதாவோ சவிதாவோ நம்ம சந்தோஷம் கொடுப்பாரா? நம்ம கேட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு வரானே. அப்ப பேசி முடி. ஆனா ஒரு விஷயம், பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப ஓஹோன்னு இருக்காது, சுமாரா தான் இருக்கும். பரவாயில்லப்பா, இவன் லட்சணத்துக்கு அது போதும். அப்ப நான் தங்கராஜ் கிட்ட கல்யாண விஷயமா மேற்கொண்டு பேசட்டுமா? தாராளமா பேசுப்பா. எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தெரியாது, அதனால நீ ஏன் முன்னால இருந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கோ. ஆனா ஒரு விஷயம், சந்தோஷ பத்தி எந்த விஷயத்தையும் மறைக்காதே, புரியுதா? அவன் எப்பேற்பட்டவன், அவன் வீக்னஸ் என்ன, எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடணும், மறைக்க கூடாது. அப்ப சரி, நான் போய் ஆக வேண்டியதை பாக்குறேன். ஐயா. என்னடா, என்ன அவசரம்? கிளம்புறதுக்கு நிறைய டைம் இருக்குதே. ஐயா வேலையை முடிங்க ஐயா, 1 hour ஆனாலும் பரவாயில்ல. பின்ன எதுக்குடா வந்த? அது வந்து என்ன என்னடா, ஏதாவது பணம் தேவைப்படுதா? பின்ன மென்னு முழுங்குறிய, தைரியமா கேள்டா. உனக்கு இல்லாத பணமா? கேள்டா, எவ்வளவு வேணா தர, கேள்டா. இல்லையா? பின்ன
வேற ஏதாவது உதவி தேவைப்படுதா? எதுவா இருந்தாலும் கேளுடா. நீயும் குடும்பத்துல ஒருத்தன் தானே. நான் 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 வேலையை விட்டு நின்னுலான் இருக்கேன் ஐயா. நான் வேலையை விட்டு நின்னுலான் இருக்கேன் ஐயா. பூபதி, ஆமா ஐயா, என்ன அனுப்பிச்சிருங்க ஐயா, நான் போயிடுறேன். என்ன பேச்சு பேசுறேன்? காலத்துக்கு என் பையன் பூபதி தான் உங்களுக்கு டிரைவர். எக்காரணத்தை கொண்டு அவனை நீங்க வேலையை விட்டு போக சொல்ல கொண்டாந்து உங்க அப்பா என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு தெரியுமா? ஆமாய்யா, அதே மாதிரிதான் எங்க அப்பா எந்த காரணத்தை கொண்டு இங்கிருந்து வேலை விட்டு போக கூடாதுன்னு என்கிட்டயும் சத்தியம் வாங்கியிருக்காரு. பின்ன ஏன்டா போறேங்கிற? ஐயா, உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் நான் உண்மையான விசுவாசமா இருந்திருந்தா நான் என்ன செஞ்சிருக்கணும்? சந்தோஷ் சார் தப்பான பாதையில போறான்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிருக்கணும். என்னால முடியலையே. பத்ரி சார் மூலியமாவது இந்த விஷயத்த நான் தெரிவிச்சிருக்கணும். ரெண்டுமே என்னால பண்ண முடியல. தெரிஞ்சோ தெரியாமலோ சந்தோஷ் சார் பண்ண தப்புகள்லாம் நான் கூட இருந்திருக்கேன். ஐயா, உங்ககிட்ட வேலை பார்க்கிற யோகியதையோ அர்கதியோ கொஞ்சம் கூட என்கிட்ட இல்லையா? நியாயமா நீங்க அமெரிக்கால இருந்து வந்த உடனே என்ன டிஸ்மிஸ் பண்ணி எனக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். உங்க பெருந்தன்மையா நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க. என் மனசாட்சி என்ன குத்துதுங்க ஐயா. அதான் நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன். நான் வேலையை விட்டு போயிடுறேன். டேய், ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோம்டா. உன்னை குடும்பத்துல ஒருத்தனா நான் நினைக்கிறேன். என்னை விட்டு போறியா? ஏண்டா நடராஜையோட சம்சாரம் கூட உன்னை சொந்த மகன் மாதிரி நடத்தல? அதெல்லாம் மறந்துட்ட போற? போறேங்கிற கட்டி போடவா முடியும்? செய்டா, இஷ்டம் போல செய். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. வரையா. ஹேய் பாரதி, என்னது சர்ப்ரைஸா இருக்கு? எப்ப வந்த நீ? நான் இங்க இல்லனா உள்ள வந்திருக்க வேண்டியதானே? இங்க என்ன பண்ற? என்ன பாரதி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு பாரதி? என்னம்மா? ஒன்னதான் கேக்குறேன் பாரதி. ஹேய், என்னாச்சு? என்ன விஷயம்? ஏய், நீ இப்படி அமைதியா இருந்தீனா எனக்கு என்ன தெரியும்? என்ன ஏதாவது பிரச்சனையா? சொல்லு பாரதி. பாரதி, பாரதி ஏன் அழற நீ? பாரதி அழுற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? பாரதி, பாரதி, பாரதி ப்ளீஸ் இங்க பாரு. ப்ளீஸ் அழுறத நிறுத்து.
பாரதி, இந்த 3 வருஷத்துல நீ அழுது நான் பார்த்ததே இல்ல. பாரதி, பாரதி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால தாங்கவே முடியல. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்னன்னு சொன்னாதானே என்னால ஏதாவது தீர்வாவது சொல்ல முடியும். என்னன்னு சொல்லு. என் தம்பி சரவண ஆஸ்திரேலியாக்கு வேலைக்கு போறதுக்காக எங்களுக்கெல்லாம் தெரியாம கோவிந்தன் ஒரு ஆள் கிட்ட 4 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கோம். என் தம்பி சரவண ஆஸ்திரேலியாக்கு வேலைக்கு போறதுக்காக எங்களுக்கெல்லாம் தெரியாம கோவிந்தன் ஒரு ஆள் கிட்ட 4 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கோம். அந்த கோவிந்தனோட ஆளுங்க பணத்தை கொடுத்தாதான் போவோன்னு இப்ப வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாங்க. போகவும் மாட்டேங்கிறாங்க. வீட்லயே தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. வாட்? என்ன சொல்ற? வீட்டுக்குள்ள வந்து ரவுடிங்க உட்கார்ந்திருக்காங்களா? ஏ, போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே அவங்கள அடிச்சு துரத்த வேண்டியதானே? போலீஸ்ல சொல்லி பார்த்தாச்சு. அவங்க நமக்கு தான் அட்வைஸ் பண்றாங்க. அந்த கோவிந்தனுக்கு போலீஸ்ல நல்ல செல்வாக்கு இருக்கு. அதோட அவன் போலீஸ்க்கு பணம் கொடுத்திருப்பான் போல. சரி, போலீஸ் என்னதான் சொல்றாங்க? இது சிவில் கேஸ், எங்களால தலையிட முடியாது. பைசா பாக்கி இல்லாம பணத்தை கொடுத்துடுங்கன்னு சொல்றாங்க. என்ன இது அநியாயமா இருக்கு. அதுலயும் 4 லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கு. மகத்தை தான் பாவம். அந்த முரடன்களை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டான். ஐயோ, நேத்து நைட்டு கனவு கண்டு கத்தி பயங்கரமான ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான். வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். நகையை அடமானம் வச்சிடலாம். இல்ல, வேண்டாம், வித்துடலாம். எத்தனை தேர்தோ அத்தனையும் எடுத்துக்கிட்டு அந்த கோவிந்தனை போய் பாப்போம். இப்போதைக்கு எங்களால இவ்வளவுதான் முடிஞ்சது. மீதிய கொஞ்ச நாள்ல கொடுத்துடுறோம். இத வாங்கிக்கிட்டு உங்க ஆளுங்களை வீட்டை விட்டு போ சொல்லுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். கதர், நீ என் கூட வருவல்ல? என்ன பாரதி இப்படி கேக்குற? இங்க பாரு, உன் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு வந்த கஷ்டம். நான் யோசிச்சுக்கிறது வேற. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கும் போது உன்னுடைய மொத்த கஷ்டத்தையும் தனி ஒரு ஆளா என்னால தொடச்சு எறிய முடியலையேங்கிற கில்ட்டி ஃபீலிங்ல நான் இருக்கேன். என்ன உன்னோட ஏடிஎம் கார்டு இருக்கா? பேங்க் ஏடிஎம் கார்டு இருக்கு. ஆனா என் அக்கவுண்ட்ல பெருசா பணம் எதுவும் இல்ல. இப்ப இருக்கும். நான் எங்க அம்மாட்ட சொல்லிருக்கேன், நேத்து உங்க அக்கவுண்ட்ல பணம் போட்டிருப்பாங்க. ஒண்ணு பண்ணல, வா நம்ம 2 பேரும் நேரா பேங்க்குக்கே போயிடலாம். பேங்க்குக்கு போய் உன் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை எல்லாம் வித்ட்ரா பண்ணிப்போம். அந்த பணத்தோட சேர்ந்து போய் அந்த ஆளை பார்த்து பேசலாம். என்ன கதர் இது? அது டைரக்டர் யூனியன்ல கார்டு எடுக்கிறதுக்காக வச்ச பணம். யூனியன் கார்டு எடுக்கிறதுக்கு இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல. முதல்ல உன் பிரச்சனையை பார்த்து சரி பண்ணுவோம். ஓகே, வா இதெல்லாம் எடுத்துட்டு வா, போலாம், பேங்க் போலாம். யோசிக்காதம்மா, கிளம்புவா, டைம் இல்ல. இந்த போலாமா? வா. அடையாளத்தை மட்டும் சொல்லு தல, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கோவிந்தன் சாரை பார்க்கணும். நான் கூப்பிடுறேன். மேல வாங்க. போங்க, போய் பாருங்க. மிஸ்டர் கோவிந்தன். ஹலோ, பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, ஐயான்னு கூப்பிடு. சார், நான் சரவணனோட சிஸ்டர் பாரதி. 4 லட்சம் அசல், அதுக்கு வட்டி, அதெல்லாம் சேர்த்து 4,70,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கியா? கொடுத்த கடனை வசூல் பண்ற முறை இதுதானா? ஏன் சார், நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமாப்படுதா? வயசு பொண்ணுங்க இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள 3-4 ரவுடி பசங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அவங்க அங்கேயே உட்காந்து சிகரெட் பிடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, அராஜகம் பண்றாங்க. எந்த ஒரு நியாயம் சார் இது?
சார் யாரு? நான் யாரா இருந்தேன் என்னங்க? நியாயம்னு ஒண்ணு இருக்கு. நியாயத்தை யாரு வேணாலும் கேட்கலாம். இது ஏன் கோர்ட்டு. இங்க நியாயத்தை நான் தான் சொல்லுவேன். என்னத்த பேசுறது உங்ககிட்ட? பணத்தை கொடுப்பாரு. தற்சமயம் எங்களால இவ்வளவுதான் புரட்ட முடிஞ்சது. இதுல 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு. மீதி 3,20,000. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா புரட்டி கொடுத்துடுறோம் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி வீட்டோட வெளில போக சொல்லுங்க. வாசு, சரணோட அக்கா பாரதி 1.5 லட்சம் ரூபாய் கேஷ் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. மீதியை சீக்கிரமே ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கா. நீங்க என்ன பண்ணுங்க, மீதி அவ ரெடி பண்ணி கொடுக்குற வரைக்கும் அங்கேயே எல்லாரும் தங்கி இருந்து 1 பைசா பாக்கி இல்லாம வாங்கி வந்துருக்கு.